அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் பண்டிகையில பால் எப்படி பொங்குமோ அதே மாதிரி உங்க வீட்லயும் மகிழ்ச்சி கண்டிப்பா பொங்கும். இந்த வருஷம் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்றதுனால கண்டிப்பா என்னைக்குமே ஹாப்பியா இருங்க. நிச்சயமா எல்லா நாளும் பொங்கலோ பொங்கல் தான். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு ரீசனிங் செக்ஷனுடைய 15வது கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அதாவது சிலாஜிசத்துலேருந்து ஒரு கொஸ்டின். இதுக்கான படம் வரைய தெரிஞ்சாதான் நான் இந்த இதை வரைய முடியும். ஸோ பேசிக்கான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க, சரியா? பேசிக்காக இந்த படம் எப்படி வரைகிறது, ரைட்? ஆல் வச்சு ஆரம்பிச்சதுன்னா ஒரு பெரிய வட்டம், ஒரு சின்ன வட்டம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பென்சில்ஸ் ஆர் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிறத சின்ன வட்டத்திலையும் ஸ்டிக்கை பெரிய வட்டத்திலையும் போட்டுக்கிட்டீங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம் வச்சு ஆரம்பிச்சதுன்னா 2 வட்டம் வெட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வரையணும், ரைட்டா? எப்படி சார்? இப்போ சம் ஸ்டிக்ஸ் ஆர் நோட்ஸ், அப்போ ஸ்டிக்குங்கிற வட்டமும் நோட்டுங்கிற வட்டமும் வெட்டிக்கிட்டு இருக்கணும். அப்போ எப்படி வரையலாம்? ஸ்டிக்குங்கிற வட்டமும் நோட்டுங்கிற வட்டமும், சரியா? சரி, எழுதியாச்சா? இது ஸ்டிக், ஓகே. இப்போ அடுத்து மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைரிஸ் ஆர் நோட்டு. அப்போ டைரிங்கிற வட்டம் நோட்ஸ் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நோட்ஸுங்கிற வட்டம் ஆல்ரெடி வரைஞ்சாச்சு, அப்போ அதுக்குள்ளே டைரி இருக்குது, ஓகே, ரைட். வரைஞ்சாச்சா? இப்போ முடிவுரை இந்த படத்தை வச்சே நம்ம சொல்லணும். சம் நோட்ஸ் ஆர் டைரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்ஸுங்கிற வட்டத்துக்கும் டைரிங்கிற வட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. அப்போ 1வது முடிவுரை கரெக்டு. அடுத்து சம் ஸ்டிக்ஸ் ஆர் பென்சில், ஸ்டிக்குங்கிற வட்டத்துக்கும் பென்சிலுங்கிற வட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்குது, 2வதும் கரெக்டு. ஆனால் 3வது பாருங்க, சம் டைரிஸ் ஆர் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரிங்கிற வட்டத்துக்கும் ஸ்டிக்குங்கிற வட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ நெக்லெக்டட். அப்போ 1வது முடிவும் 2வது முடிவும் பின்பற்றப்படுகிறது. அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க, எல்லா நம்பரையும் பாருங்க. 120, 121, 128, 141, அடுத்து 160, அடுத்து என்ன நான் வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கேருந்து எவ்வளோ கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா 1. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கூடியிருக்கு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கூடியிருக்கு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 19 கூடியிருக்கு, ரைட்டா? இப்போ இங்கே கூடுனதுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். 1க்கும் 7க்கும் இடையில 6, 7க்கும் 13க்கும் இடையில 6, 13க்கும் 19க்கும் இடையில 6, ரைட்டா? அப்போ 6 6 கூட்டிகிட்டு போகுது. அப்போ 19லேருந்து ஒரு 6 கூட்டினீங்கன்னா 25. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 160 கூட 25 கூட்டினீங்கன்னா 185. அப்போ 185 தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. அடுத்து பிளட் ரிலேஷன் சிலர் புரியலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளட் ரிலேஷனை படிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், சுலபமாக செஞ்சிட முடியும். ஃபஸ்ட்டு என்னென்ன சிம்பிள்லாம் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் பெருக்கல் வகுத்தல், அதெல்லாம் எழுதிருங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் பெருக்கல் வகுத்தல் எழுதிட்டீங்களா? இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ ஏ இஸ் அப்படின்னு தான் எல்லாத்துலேயும் ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த ரெண்டு ஆள் இருக்காங்க, ஏ ப்ளஸ் பியில் ஏ பி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஆளை சொல்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தமாயிருது, சரியா? ஏ ப்ளஸ் பியில் வந்து ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளை தான் சொல்கிறாங்க. அதனால தான் ஏ இஸ்ன்னு ஆரம்பிக்குது, ஓகேவா? அப்போ அந்த அதுக்கு அதில் சொல்லப்படுற உறவு முறையெல்லாம் என்னவோ அதெல்லாம் அப்போ ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்க ஆளுங்கிறதுனால அந்த உறவு முறையை முன்னாடி எழுதிருங்க, சரியா? ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இந்த உறவு முறையை எழுதிடணும். அப்போ என்னன்னா பிரதர், ஃபஸ்ட்டு இதில் பிரதர். அடுத்து என்னன்னா மதர், அடுத்து ஹஸ்பண்ட், அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டீங்க. ஏ ப்ளஸ் பியில் ஏயை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. ஏ இஸ் அப்படின்னு ஆரம்பிக்குதா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்களை தான் உறவு முறையாக வச்சுக்கிடணும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதர் அப்படின்னு சொல்லிக்கணும், சரியா? அப்போ பிரதர், அப்போ ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் பிரதர், மைனஸ்க்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க மதர், அந்த மாதிரி ஆகிடும், சரியா? இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம படம் வரையணும், ஓகே? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சேம் ஜென்ரேஷன்னா நேராக கோடு போகும். நமக்கு முந்தின ஜென்ரேஷன்னா மேலே பார்க்க கோடு போடுவேன்.
அடுத்து நமக்கு அடுத்த ஜென்ரேஷன்னா கீழே பார்க்க கோடு போடுவேன். ரைட்டா? இப்போ 2 எடுத்து கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் P வகுத்தல் Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வகுத்தலுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அவங்கள என்ன சொல்லுவோம்? சிஸ்டர்னு சொல்லுவோம். அப்போ வகுத்தலுக்கு முன்னாடி தான் P இருக்கிறாங்க. அப்போ Pங்கிறது சிஸ்டர். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qக்கு. 2 பேரும் சேம் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுனால நேராக கோடு போட்டுக்கிட்டேன். சரியா? இப்போ Pங்கிறது பெண் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? ஏன்னா சகோதரின்னு சொல்றாங்க. சகோதரினா பெண்ணு. பெண்ணை குறிக்கணும்னா நான் சர்க்கிளில் குறிக்கிறேன். ரைட்டா? இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ P வகுத்தல் Qவை முடிச்சாச்சு. Qவில் முடிச்சிருக்கீங்களா? மறுபடியும் அந்த Qலேருந்தே ஸ்டார்ட் பண்ணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Q மைனஸ் R அப்படின்னு இருக்கு. மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்றோம்? மதர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே. ரைட்டா? அப்போ மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறது Q தான். ஸோ Qங்கிறது மதர். ரைட்டா? மதர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆருக்கு. அப்போ ஆறுங்கிறது அடுத்த ஜென்ரேஷனில் தான் வருவாங்க. ஸோ ஆரோடைய அம்மா தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா Q அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ Qங்கிறது ஒரு பெண். அப்போ சர்க்கிளில் பண்ணிக்கிறோம். அடுத்து R + S அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அப்போ R வந்து பிரதர் யாருக்கு? எஸ்ஸுக்கு. ஸோ சேம் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுனால நேராக கோடு போட்டுக்கிட்டேன். பிரதர் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன்? ஸ்கொயர் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். சரியா? ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். அடுத்து எஸ் மைனஸ் டி அதை எடுக்கிறோம். மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர். சரியா? மதர். அப்போ மைனஸ்க்கு முன்னாடி எஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க பெண். அதனால சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். எஸ்ங்கிறது அம்மா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக்கு. ஓகே, அடுத்த ஜென்ரேஷன்னால கீழே பார்க்க போட்டுக்கிட்டேன். அடுத்து டி பெருக்கல் யூ. பெருக்கலுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ஹஸ்பண்ட்னு சொல்கிறோம். அப்போ பெருக்கலுக்கு முன்னாடி டி தான் இருக்கிறாங்க, டி தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். யாருக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னா யூக்கு ஹஸ்பண்ட். ரைட்டா? அப்போ டீங்கிறது ஹஸ்பண்ட் அப்படின்னா யூங்கிறது என்னது? ஒய்ஃபாக தான் இருக்கும். ஓகே, முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இப்படி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பா இருக்குங்கிறத தேர்ந்தெடு அப்படிங்கிறதான். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் சரியான உறவு முறையா இருக்கும். ஒரே ஒரு உறவு முறை மட்டும் தப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. ஆர் இஸ் டீஸ் மதர்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் என்பவர் டீயினுடைய அன்னையின் சகோதரன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்போ டீயோட அன்னை யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ். சாரி, டீயோட அன்னை வந்து தாய் வந்து எஸ். அவங்களுடைய தம்பி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதரன் தான் ஆறு. அப்போ அது கரெக்டாக இருக்கு. ரைட்டா? இங்கே என்னன்னா எது தவறாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சரியாக தான் இருக்கு இது. ரைட்டா? அப்போ அதை சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பி இஸ் மதர் இன் லா ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூவோட மாமியார் தான் பியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ யூவோட மாமியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூவோட புருஷன் வந்து டி, கணவர் வந்து டி, டி. டீயோட அம்மா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ். அப்போ யூவோட மாமியார் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஸை தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க பின்னு சொல்கிறாங்க. அதிலே தெரிஞ்சு போச்சு இதுதான் தப்பாக இருக்குது. தப்பானதை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் எம்பீடட். எம்பீடட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குல்ல, கேள்வியில் இந்த இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இமேஜுக்குள்ள கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை தூக்கி அப்படியே வைக்க முடியும், அதாவது சுத்தியோ தலைமாத்தியோ சைடில் வச்சோ அப்படிலாம் வைக்கக்கூடாது. அப்படியே தூக்கி எதுங்க வைக்க முடியுங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. நீங்கள் இந்த 3வது ஆப்ஷனை எடுத்தீங்கன்னா கரெக்டாக வச்சிடலாம். சரியா? அப்படியே பாருங்கள், 3வது ஆப்ஷனை பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், இப்படியே ஒரு கோடு வருதா? வந்துருச்சு. அடுத்து அப்படியே ஒரு வளையுது. சரியா? வளைஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கன ஒரு கோடு. சார் இங்கன ஒரு கோடு வருது, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? யோசிக்கக்கூடாது. கரெக்டாக அப்படி பொருந்தினாலே போதும். ஓகே, இங்கே பாருங்க, இந்த கோடு வந்து தேவை கிடையாது. ஓகே, இந்த கோடெல்லாம் இருக்குன்னு வைக்க முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கு மேலே வருது கீழே வருதுலாம் பிரச்சனை கிடையாது, வைக்க முடியுது. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அடுத்து மிரர் இமேஜ்லேருந்து ஒரு கொஸ்டின். எதில் முடிஞ்சதோ அதுலேருந்து தொடங்கணும், ஆனால் மாற்றி வரையணும். ஓகேவா? இப்போ எண்ணில் முடிஞ்சிருக்கா? எண்ணில் மாற்றி வரைஞ்சிங்க அப்படின்னீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, வியை மாற்றி வரைஞ்சிங்கன்னா அதே வி தான் கிடைக்கும். 5 மாற்றி வரைங்க. ரைட்டா? ரிவர்ஸில் போகணும். சரியா? ரிவர்ஸில் இப்படியே போகணும், ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றி வரையணும். ஒய்யை மாற்றி வரைஞ்சிங்கனாலும் அதே தான், ஆனால் 3 மாற்றி வரைஞ்சிங்கன்னா இப்படி மாறிடும். ஹச்சை மாற்றி வரைஞ்சாலும் அதே தான். அப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியஸில் இருந்தால் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வச்சு எழுத்துக்களை வச்சு சீரியஸ் தொடர் அமைஞ்சிருக்கு, அதில் நடுவில் என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா
எல்லா வேர்டிங்ஸ்லையும் இருக்கக்கூடிய எழுத்தை பார்த்துருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப், அடுத்து ஹச், அடுத்து ஜே, அடுத்து அந்த அங்கே ஒரு வேர்டிங்ஸ் இருக்குது. அந்த வேர்டிங்ஸோடைய எழுத்து என்னன்னு தெரியாது. அடுத்து என். எல்லா வார்த்தைகளில் இருக்கக்கூடிய எழுத்தை எழுதியாச்சு. இப்போ பாருங்க, எஃப்லேருந்து 2 கூடியிருக்கு, ஜேலேருந்து ஹச்லேருந்து 2 கூடியிருக்கு. அப்போ ஜேலேருந்து ஒரு 2 தான் கூடணும். சரியா? 2 2ஆக கூடுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஜேலேருந்து 2 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? எல் வச்சு எத்தனை ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வருது. அந்த 2ல் எதுங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா 2வது லெட்டரை செக் பண்ணுங்க. ரைட்டா? எல்லா வார்த்தைகளையும் இருக்கக்கூடிய 2வது எழுத்தை செக் பண்ணுங்க. டபிள்யூ, கியூ, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கே, அடுத்து கேள்விக்குறி, அடுத்து ஒய். ரைட்டா? இப்போ என்னன்னு பாருங்க, டபிள்யூலேருந்து ஒரு 6 லெட்டர் குறையுது, கியூ கிடச்சிரும். கியூலேருந்து 6 லெட்டர் குறைங்க, கே கிடச்சிரும். அப்போ கேலேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 6ஆக குறைஞ்சிட்டே போகுது. கேலேருந்து 6 குறைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. 5வது லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ தான். அப்போ இ தான், எல்இ அப்படிங்கிற வரக்கூடிய ஆப்ஷன் 2வது தான். மிச்ச 2 எழுத்தையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? டைமிங் ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் போட்டிருக்க இடத்துல எல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான். ஸ்டார் போட்டிருக்க இடத்துல என்ன சிம்பிளை போடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 176 4 வகுக்கும். சரியா? 176 4 வகுக்கும். அப்போ முதல்ல வகுத்தல் வரைச்சி வர மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள் எதுன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் 1 தான். அதை செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ 176 வகுத்தல் 4, அடுத்து +9. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சிம்பிளையும் அந்த ஸ்டார் இருக்க வேண்டிய இடத்துல போடுறோம். ஓகே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா -3, அடுத்து பெருக்கல் 13, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 14 போட்டலாமா? சரி. 13ஐயும் -3ஐயும் பெருக்கினீங்கன்னா என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39. -39, இந்த +9 அங்கேயே இருக்குது. 176ஐயும் 4ஆல் அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 44 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ கூட்டுங்க. 39லேருந்து அதாவது 9லேருந்து -9 -39 என்ன இருக்கும்? -30. அப்போ 44 -30 ஆன்சர் என்ன இருக்குதுன்னா 14. 14ங்கிற ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இஸ்ட்டு வச்சு வந்துருச்சுனாலே இது அனாலஜி கொஸ்டின். என்னன்னு பார்த்துடலாம். அப்போ அந்த வார்த்தைகளை எழுதிக்கிங்க. பிஜேஇ இதை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ பியிலேருந்து 2 லெட்டர் கூட்டினீங்கன்னா ஆர் கிடச்சிரும். ஜேலேருந்து 2 லெட்டர் கூட்டினீங்கன்னா என் கிடச்சிரும். இலேருந்து 6 லெட்டர் கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கே கிடைக்கும். ஓகே, கே கிடச்சிரும். சரியா? சரி. ஜேலேருந்து 4 லெட்டர் கூட்டணும். அப்போ 2 4 6 அப்படின்னு சொல்லி கூடுது. அதே ப்ராசஸை இதுதான் டிஹெச்என் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்ணி எஃப்எல்டின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஏஎம்எஸ்க்கும் அதே ப்ராசஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது தான் கேள்வி. அப்போ ஏஎம்எஸ், ஏலேருந்து 2 லெட்டர் கூட்டினீங்கன்னா சி, எம்லேருந்து 4 லெட்டர் கூட்டினீங்கன்னா கியூ, அடுத்து எஸ்லேருந்து 6 லெட்டர் கூட்டினீங்கன்னா ஒய். ரைட்டா? அப்போ சிக்யூஒய் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து தான் ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் 3 எடுத்து செக் பண்ணலாம். சரியா? ஆப்ஷன் 3 எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக பெருக்கிறதுக்கு பதிலாக ப்ளஸ். சரியா? அப்போ 25 ப்ளஸ்ஸுக்கு பதிலாக +8ன்னு வருது. ஸோ பெருக்கல் 8, அடுத்து வகுத்தல் 40, மைனஸ், அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -20, அடுத்து பெருக்கல் 25ன்னு இருக்குது, அதை +25ன்னு மாற்றிக்கிறோம். ஈக்குவல் டு 10 செக் பண்ணலாம். 4 8 8 40, 4 5 5 25, ஸோ 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. 5 -20 + 25, அப்போ என்ன கிடைக்குன்னா 25ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 30, 30லேருந்து 20 போச்சுன்னா 10. ஸோ 10 தான் கரெக்டான ஆன்சர் வருது. ஸோ எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு பதிலாக பெருக்கல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். இதை நான் தமிழில் சொல்ல புரிஞ்சுக்கங்க. சரியா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் டேபிள் இருக்குது. இந்த சர்க்குலர் டேபிளில் மொத்தம் 6 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 6 பேருக்கு இடத்த போட்டுருங்க. எப்படி பார்க்க உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டரை பார்க்க உட்காந்துருக்காங்க. சரியா? இந்த திசையில் எல்லாரும் அம்புக்குறி எப்படி காட்டுதோ அந்த திசையில் உட்காந்துருக்காங்க. ஓகே, எல்லாரும் சென்டரை பார்க்க உட்காந்துருக்காங்க. 6 பேருக்கு உட்காரதுக்கு இடம் போட்டிங்களா? சரி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் அப்படிங்கிறவருக்கு வலது பக்கத்தில் தான் ஜேம்ஸ் வந்து 2வது ஆளாக உட்காந்துருக்காங்க. அப்போது நான் என்னென்னு பார்த்துங்க, நான் எப்போவும் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கம், இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் அவருக்கு.
ஸோ இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். நான் இந்த இடத்துல பீட்டர் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிறேன், ரைட்டா? அப்போ அவருடைய வலது பக்கத்தில் 2வது ஆளாக ஜேம்ஸ் உட்காந்துருக்காரு. அப்போ 1 2, அப்போ ஜேம்ஸ் இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பாரு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் அப்படிங்கிறவர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீட்டருக்கு இடது பக்கத்தில் 2வது ஆளாக உட்காந்துருக்காங்க. அப்போ பீட்டருடைய இடது பக்கத்தில் 1 2 இந்த இடத்துல தான் சார்லஸ் உட்காந்துருக்கிறார். ஓகே, வரைஞ்சாச்சு. இவங்க 2 பேரும் போட்டாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம் சிட்டிங் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் ஜேம்ஸ். ஜேம்ஸுக்கு வலது பக்கத்தில் 3வது ஆளாக யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம். அப்போ ஜேம்ஸுக்கு வலது பக்கம்னாலும் இதுதான், சரியா? இப்படி தான் போகிறோம். ஸோ 1 2 3. அப்போ இந்த இடத்துல தான் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம் அப்படின்னு உட்காந்துருக்கிறாரு. இன்னும் பேலன்ஸ் 2 இடம் தான் இருக்குது. டாம் சிட்டிங் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் சாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாமுக்கு வலது பக்கத்தில் சாமுக்கு வலது பக்கம்னா இது, சரியா? வலது பக்கத்தில் 2வது ஆளாக தான் யார் உட்காந்துருக்காங்கன்னா டாம். இப்போ ஒரே ஒரு இடம் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே தான் யார் இருப்பாங்கன்னா ஆஷ்லி அப்படின்றது உட்காந்துருப்பாங்க. இப்போ எல்லாரையும் உட்கார வச்சாச்சு, சரியா? இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்லிக்கும் டாமுக்கும் நடுவில் யார் உட்காந்துருக்கான்னு கேட்குறாங்க. ஆஷ்லி இங்கே உட்காந்துருக்காங்க, டாம் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இடையில ஜேம்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சீரியஸ்ல இருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 29 65 95 119, அடுத்து கேள்விக்குறி 149 155. இங்கே பாருங்க 29லேருந்து எத்தனை கூடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 கூடுச்சு. அடுத்து 65லேருந்து ஒரு 30 கூடுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 கூடி இருக்கு, ரைட்டா? இப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இந்த நம்பரெல்லாம் பார்த்துட்டே வாங்க. 36 அதுலேருந்து ஒரு 6 குறைஞ்சிருக்கா, 30 கிடச்சிருக்கு. 30லேருந்து ஒரு 6 குறைஞ்சிருக்கா, 24 குறைஞ்சிருக்கு. அப்போ 24லேருந்து ஒரு 6 குறைங்க, அப்போ என்ன கிடச்சிருக்கும் 18 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே கூட்டணும், 119 கூட 18 கூட்டினீங்கன்னா 137. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து டிக்ஷனரி என்ன, டிக்ஷனரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு வருஷப்படுத்தி எழுதணும், ரைட்டா? மொதல் எழுத்து சேமாக இருந்துச்சுன்னா 2வது எழுத்தை பார்க்கணும், 2வது எழுத்து சேமாக இருந்துச்சுன்னா 3வது எழுத்தை பார்க்கணும், 3 எழுத்து சேமாக இருந்துச்சுன்னா 4வது எழுத்து. அப்போ அதை பொறுத்துட்டு இப்போ 4வது எழுத்துல மட்டும் டிஃப்ரெண்ட் வருது. இப்போ 4வது எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஐயும் இன்னொரு இதில் எஸ் இருக்குன்னா நான் ஐக்கு தான் முதல் உரிமை, ஏன்னா ஐ வந்ததுக்கு அப்புறம் தான் எஸ், சரியா? அட்டரன்ஸ் ஆர்டரில் தான் எழுத போகிறோம். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஆப்ஷன் 1 2 3 4 இருக்கா, இந்த 4 ஆப்ஷனையும் செக் பண்ணிங்கன்னா அதில் நம்பராக இருக்கக்கூடியது எல்லாமே 3 தான். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை 3வது வார்த்தை தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்கிரைண்ட் அப்படிங்கிறது தான் வச்சு ஆரம்பிக்க போகுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 2வது வார்த்தையை செக் பண்ணுங்க. 5 4 4 1 அப்படின்னு இருக்கு. ஸோ 5ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், இல்லைன்னா 1ஆ இருக்கலாம். அப்போ இந்த 3த்தையும் நான் மட்டும் முதல்ல செக் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1வது வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கு, இதுதான் 1வது வார்த்தை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது வார்த்தை ஐஎன் இனிஷியேட் அப்படின்னு இருக்கு, இனிஷியேட் அப்படின்னு இருக்கு. 5வது வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன் டிஎம்ஏடி அப்படின்னு இருக்கு, ரைட்டா? இப்போ செக் பண்ணலாமா? எல்லாத்துலேயும் மொதல் 2 வார்த்தை மொதல் 2 எழுத்து காமனாக இருக்குது. அப்போ 3வது எழுத்தை செக் பண்ண போகிறேன். எஸ் ஃபர்ஸ்ட் வருமா, ஐ ஃபர்ஸ்ட் வருமா, டி ஃபர்ஸ்ட் வருமானு பார்த்தீங்கன்னா ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும், சரியா? ஐக்கு அப்புறம் தான் எஸ், எஸ்ஸுக்கு அப்புறம் தான் டி. ஸோ 4 தான் அடுத்த நம்பர். 3க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ மொதல் ஆப்ஷன் கிடையாது, 4th ஆப்ஷன் கிடையாது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வதும் இந்த ஆப்ஷன், சரியா? இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனையும் மட்டும் நான் செக் பண்ண போகிறேன். 3 4 3 4 ரெண்டுமே 3 4 ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு இங்கே வந்திருக்கு, இங்கே 1ன்னு வந்திருக்கு. ஸோ 5ஆவதா 1ஆவதான்னு மட்டும் செக் பண்ண போகிறோம். 5ஐயும் 1ஐயும் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன், சரியா? எழுதிட்டேன். அந்த 2த்தையும் வச்சு செக் பண்ணிடலாம். அப்போ மொதல் 2 எழுத்து ஐஎன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எஸ் வருது, இங்கே டி வருது. எஸ் ஃபர்ஸ்ட் வருமா, டி ஃபர்ஸ்ட் வருமா பார்த்தீங்கன்னா எஸ் தான். ஸோ 3 4 1 அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ 3 4 1ன்னு வரக்கூடிய ஆப்ஷன் 3rd தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் தான். பிக்சரில் இருந்து இந்த டப்பாவை பார்த்தீங்கன்னாலே தெரியும், சரியா? இப்படி ஃபஸ்ட்டு ஒரு டப்பா இருக்கா, அந்த டப்பா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டப்பாவையும் பார்க்கணும், சரியா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸையும் பார்க்கணும். இந்த பாக்ஸில் இந்த ஒரு டப்பாவில் வடிவத்தில் இருக்கா, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கடிகார திசையில் அப்படியே சுற்றுது, சரியா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கடிகார திசையில் அப்படியே சுற்றுச்சுன்னா இப்போ அடுத்து ஒரு 90 டிகிரியில் சுற்றிருக்கு. மறுபடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி.
அப்போ மறுபடியும் ஒரு 90 டிகிரி. அப்போ என்ன இருக்குன்னா இப்படி பக்கம் வந்திருக்கணும். அப்போ 4வது படத்தில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, வரைஞ்சாச்சு. அடுத்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஷேடடும் நான் ஷேடட், அதாவது இந்த இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல பாருங்க, ஒரு சைடு ஷேட் பண்ணியிருக்காங்களா, இப்படி ஷேட் பண்ணலாம். இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் எல்லாம் சுற்றுது. ஃபஸ்ட்டு இடத்துல இப்படி இருக்கா, அதை அப்படி கடிகார திசையில் திருப்பினீங்க அப்படின்னீங்கன்னா இப்படி மாறிடும். ஸோ இந்த ஷேடட் பகுதி மேல் பக்கம் வந்துடும். இப்போ இதை இப்படி மறுபடியும் ஒரு 90 டிகிரி கடிகார திசையில் திருப்பினீங்க அப்படின்னீங்கன்னா எப்படி மாறிடும், இப்படி வந்துடும். ரைட்டா? இப்போ இந்த 3வது படத்தை மறுபடியும் கடிகார திசையில் திருப்பினீங்க அப்படின்னீங்கன்னா இப்படி வந்துடும், கீழ் பக்கம் ஷேடடா. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம், இந்த படம் வரைஞ்சி அதுக்குள்ளே ஷேடட் கீழே இருக்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்று தான். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங்கில் இருந்து தான். இது இங்கிலீஷில் இருக்கலாம் நினைக்காதீங்க. பிராண்ட் அப்படிங்கிறத TTYPF அப்படின்னு குறிப்பிடுகிறோம். டவர் என்பதை VMYCT என குறிப்பிடுகிறோம். ஸ்டடி என்பதை எவ்வாறு குறிப்பிடுவோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் BRAND இதை எப்படி சொல்கிறாங்க, DTYPF அப்படின்னு சொல்கிறாங்களா. டிலேருந்து 2 லெட்டர் கூடியிருக்கு, ஆர்லேருந்து 2 லெட்டர் கூடியிருக்கு. ஆனால் ஏலேருந்து 2 லெட்டர் குறையுது பாருங்க, எண்ணிலேருந்து ஒரு 2 லெட்டர் கூடுது. அடுத்து டிலேருந்து 2 லெட்ரு கூடியிருக்கு. சரியா? ஏன் சார் ஏலேருந்து மட்டும் 2 லெட்டர் குறையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது வவ்வல்ஸ். அப்போ வவ்வல்ஸ் இங்கிலீஷில் AEIOU அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வவ்வல்ஸ். இந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா மட்டும் 2 லெட்டர் குறைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் டவருக்கு பண்ணி VMYCT இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓங்கிறது வவ்வல்ஸ் தானே. அப்போ அதுலேருந்து 2 லெட்டர் குறைஞ்சிங்க அப்படின்னா எம்மு கிடச்சிருக்கணும். கரெக்டாக ரெண்டாவது எழுத்த பாருங்கள், எம்மு தான். ஓகே, ஸோ வவ்வல்ஸுக்கு 2 லெட்டர் குறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஸ்டடிக்கு எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வவ்வல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. யூ மட்டும்தான் வவ்வல். ரைட்டா? அப்போ எஸ், மற்ற எல்லாத்துக்கும் 2 கூட்டுங்க. எஸ்லேருந்து 2 கூட்டினீங்கன்னா யூ, டீலேருந்து 2 கூட்டினீங்கன்னா வி, யூ. அடுத்து யூலேருந்து 2 லெட்டர் குறைக்கணும். வவ்வல்ஸ்னால் 2 லெட்டர் குறைக்கணும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ். யூலேருந்து 2 லெட்டர் குறைச்சிங்கன்னா எஸ். அடுத்து டிலேருந்து 2 லெட்டர் கூட்டினீங்கன்னா எஃப். அடுத்து ஒய்லேருந்து 2 லெட்டர் கூட்டினீங்கன்னா ஏ, இசட்டு ஏ. சரியா? அப்போ UVSFA அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பகடையில் 1ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் காமனாக இருக்க மாதிரி பாருங்கள். சரியா? அப்போ பகடையும் 2வது பகடையும் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. சரியா? அப்போ 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ பகடையை கடிகார திசையில் நம்பர் எழுதிடுங்க. அப்போ இப்படி போட்டு நல்லா 1லேருந்து ஒரு ஆரோ போடுங்க மேலே. அப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, 3. அதே மாதிரி இங்கேயும் 1 தானே காமனாக இருக்குது, அந்த நம்பர்லேருந்து கடிகார திசையில் எழுதுங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் காமன் தான். ஸோ அதுலேருந்தே போகுது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 4. அப்போ 6க்கு ஆப்போசிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 3க்கு ஆப்போசிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ பேலன்ஸ் ஒரே ஒரு நம்பர் தான் வரல, எது? 5. சரியா? அப்போ 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்க போகுது? 5. 5 தான் கரெக்ட். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்து அப்படி கேட்டிருந்தாங்கனாலே 2 சின்ன நம்பரை பயன்படுத்தி ஒரு பெரிய நம்பரை எப்படியாவது வர வச்சுருப்பாங்க. அப்போது 2 சின்ன நம்பர் என்னலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் 14, 231, 19. அப்போ 2 சின்ன நம்பரை மட்டும் எடுத்துங்க. 14ஐயும் 19ஐயும் எடுத்துக்கிறோம். அப்போ 14ஐயும் 19ஐயும் கூட்டினீங்கன்னா 33. 33 7ஆல் பெருக்குங்க, 231. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சின்ன நம்பரை கூட்டி அதை 7ஆல் பெருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ப்ராசஸ் உள்ள ஆப்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷனை செக் பண்ணுறோம். 13, 210, 17. இதை செக் பண்ணலாம். 13ஐயும் 17ஐயும் கூட்டுங்க, 30. 30ஐ 7ஆல் பெருக்குங்க, 210. ஸோ இதுதான் கிடச்சிருக்கு. ரைட்டா? ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து 17வது என்னன்னு பார்க்கலாம். சீரியஸ்லேருந்து தான் ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. சீரியஸ்லேருந்து வார்த்தைகள் வடிவத்தில் கொடுத்துருந்தாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எழுத்தை செக் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ பி, அடுத்து ஒய், அடுத்து என்ன எழுத்துனே தெரியாது, என்ன வார்த்தைன்னு தெரியாது. ஸோ கேள்விக்குறி. அடுத்து எஸ்ஸு, அடுத்து பி. பியிலேருந்து 2 லெட்டர் குறைக்கிறாங்க, ஒய் கிடச்சிரும். சரியா? 3 லெட்டர் குறைக்கிறாங்க. சரியா? பியிலேருந்து ஒரு 3 லெட்டர் குறைங்க, உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா ஒய் கிடச்சிரும். ஏன்னா AZY.
அடுத்து இங்கேருந்து எவ்வளோ குறையுதுன்னு தெரியாது. ஆனால் இங்கேருந்து பாருங்கள் அதே மாதிரி 3 லெட்டர் தான். எஸ்லேருந்து 3 லெட்டர் குறைச்சிங்கன்னா பி கிடச்சிரும். அப்போ 3 லெட்டராக குறைக்கிறாங்க. ஒய்யிலேருந்து 3 லெட்டர் குறைங்க, என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். வின்னு கிடச்சிருச்சா? விலேருந்து 3 லெட்டர் குறைச்சிருந்தீங்கன்னா எஸ் கிடச்சிருக்கும். ஓகே, கரெக்டாக இருக்கும். அப்போ வி தான் ஃபஸ்ட்டு. அப்போ வி வச்சு வரக்கூடிய ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ 1வது ஆப்ஷனும் 4வது ஆப்ஷனும் எலிமினேட்டர் ஆயிரும். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்துலேயும் 2வது லெட்டரை மறுபடியும் செக் பண்ணுங்கள். எல்லா வார்த்தைகளையும் இருக்கக்கூடிய 2வது லெட்டர் எழுதுங்க. ஹச், ஜே, அடுத்து கேள்விக்குறி, அடுத்து டி, அடுத்து ஏ. ரைட்டா? ஹச்லேருந்து 2 லெட்டர் கூடுது பாருங்க. ஹச்லேருந்து 2 கரெக்டு தானே? சாரி, தப்பாக எழுதிட்டேன் பாருங்க, ஒரு நிமிஷம். மொத இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்மு தான். நான் பிஎம்ஒய்யூவில் 2வது லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்முலேருந்து 2 லெட்டர் குறையுது. அப்போ டியிலேருந்து எத்தனை லெட்டர் குறையுதுன்னு பாருங்கள். சரியா? 2 லெட்டர் குறையுது. டியிலேருந்து எத்தனை லெட்டர் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிங்கிறது 4வது லெட்டர். ஓகேவா? சாரி, பார்த்தீங்களா? சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னு பாருங்கள். எம்முலேருந்து 3 லெட்டர் குறைச்சிங்கன்னா தான் ஜே. சரியா? அப்போ டியிலேருந்து 3 லெட்டர் குறைச்சிருக்காங்க ஜே. அப்போ 3 குறையுது. சரியா? அப்போ ஜேலேருந்து ஒரு 3 லெட்டர் குறைங்க, ஜி. ஜிலேருந்து ஒரு 3 லெட்டர் குறைச்சிங்கன்னா டி கிடச்சிருக்கும். அப்போ 3 குறையுது. அப்போ என்னன்னா ஜி. விஜி வரக்கூடிய ஆப்ஷன் தேர்டு மட்டும்தான். ஆப்ஷன் தேர்டு தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் டீ கோடிங்லேருந்து தான், அதாவது கோடிங் டீ கோடிங்லேருந்து தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் அப்படிங்கிறத இந்த மாதிரி வார்த்தையாக சொல்கிறாங்களாம். அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டிஇ அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். டெர்மினேட்டரில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களும் அப்படி ரிப்பீட் ஆகிருக்கும். TERMINATOR அப்படிங்கிறது தான். ரைட்டா? அப்போ என்னென்னு பாருங்கள். அப்போ பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன 2 4 5 சரியா? இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க. 4 பிரிச்சுக்கிட்டாங்க. நடுவில் இருக்கக்கூடிய லெட்டரை வந்து அப்படியே எடுத்துக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப், செகண்ட் ஒரு ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. சரியா? இல்லை, இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. டெர்மி மொத்தம் எத்தனை எழுத்து வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வார்த்தை வருதா? அப்போ 10 வார்த்தையில் நம்ம ஏதோ விட்டு எழுதிட்டோமா? 2 4 கரெக்டாக எழுதிட்டோம். சரியா? 5 5 பிரிச்சிருக்காங்க. சரியா? இங்கே 5 எழுத்து, இங்கே 5 எழுத்து. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வதுல இருக்கக்கூடிய 5 எழுத்து இருக்குல்ல, அதை அப்படி ரிவர்ஸில் ஃபஸ்ட் எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ROTAN. ரைட்டா? இதை எழுதிட்டு இந்த மொதல் 5 அப்படியே திருப்பி எழுதியிருந்தாங்க. TERMI அப்படிங்கிறத எழுதிட்டாங்க. சரியா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை பாதியாக பிரிச்சுக்கிறாங்க. 2வது பாதியை அப்படி தலை மாற்றி எழுதிடுறாங்க. சரியா? தலை மாற்றி எழுதிடுறாங்க, ரிவர்ஸில் எழுதிடுறாங்க. மொதல் வார்த்தையை அப்படி செகண்ட் ஹாஃபில் எழுதிடுறாங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு அதே மாதிரி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் எப்படி எழுதியிருப்பீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. வாங்க செஞ்சிடலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் AVENGERS அப்படிங்கிறது தான். அப்போ இதை பாதியாக பிரிங்க. அப்போ என்னென்னா 2 4 6 8 மொத்தம் 8 எழுத்தா? அப்போ 4 பிரிச்சுக்கலாமா? பிரிச்சாச்சு. 2வது பாதியை ரிவர்ஸில் எழுதணும். அப்போ SREG அப்படின்னு எழுதிட்டீங்க. இந்த மொதல் பாதியை அப்படி எழுதிடுவீங்க. AVEN. ஓகேவா? அப்போ SREG AVEN அப்படிங்கிறது ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் 5 பேர் உட்காந்துருக்காங்களாம். எல்லாரும் வட்டத்தினுடைய மையத்தை பார்க்க உட்காந்துருக்காங்க. ஸோ 5 பேருக்கான படம் போட்டுக்கோங்க. வட்டத்தின் மையத்தை பார்த்து இருக்கிற மாதிரி படம் போட்டுக்கோங்க. இப்போ சொல்ல படம் வரைஞ்சிடலாம். ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். அப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டு, சாரி இது வந்து ரைட்டு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு நல்லா கேட்டுங்க. சிக்கு உடனடியாக வலது பக்கத்தில் எஃப் உட்காந்துருக்காராம். அப்போ நான் சி இங்கே வச்சுக்கிறேன். அவருக்கு வலது பக்கம்னா இந்த இடத்துல எஃப் உட்காந்துருக்காரு. ரைட்டா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் சிட்டிங் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் சி. சிக்கு இடது பக்கத்தில் ஏ உட்காந்துருக்காரு உடனடியாக. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இடம் தான் இருக்குது. இ இஸ் சிட்டிங் டு இமீடியட் ரைட் ஆஃப் எஃப். எஃப்க்கு வலது பக்கத்தில் உடனடியாக யார் உட்காந்துருக்காங்க? இ. ஸோ இதுதான்.
அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் பி, அவர் தான் இங்கே உட்காந்துருப்பார். இப்போ ஹூ இஸ் சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் பி, ரைட்டா? பிக்கு வலது பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இது வலது இது இடது, அதாவது சிங்கிற பாயிண்ட்டுக்கு வலது இடதுன்னா பிங்கிற பாயிண்ட்டுக்கு இது இடதாயிரும். சரியா? இது இடது, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வலது. அப்போ பி பாயிண்ட்டுக்கு வலது பக்கத்தில் உடனடியாக யார் உட்காந்துருக்காங்கன்னா ஏ தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனாலஜிலேருந்து தான் ஒரு கொஸ்டின். 3 அப்படிங்கிறத ட்ரையாங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்போ 4ங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. நீங்களே யோசிங்க. 3 அப்படிங்கிறதுக்கும் முக்கோணத்துக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும். சரியா? அப்போ இந்த 3ங்கிறது பக்கத்தை குறைக்குது. அப்போ 4 பக்கம் வச்சது எதுன்னு பாருங்க. ஆக்டகனுக்கு 8 பக்கம். ஆங்கிள்னா டிகிரியில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டிகிரியை தான் சொல்லுவோம். ரெக்டாங்குலருக்கு 4 பக்கம் இருக்கும். ஏன்னா நீளம் 2 அகலம் வேணும். ஸோ 4 பக்கம் இருக்கும். பென்டகன்னா 5 பக்கம் இருக்கும். சரியா? அப்போ என்னன்னா 4 அப்படிங்கிறது 4 பக்கம்னு குறிக்கும். 4 பக்கம் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் தான். சரியா? ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். இந்த 20 கொஸ்டினும் நம்ம பொறுமையாக நல்லா தெளிவாக பார்த்துருக்குறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்து.